ராமானுஜமும் சரஸ்வதி சொன்ன எல்லாத்தையுமே கேட்டு அந்த டிராமாவுக்கு சம்பந்தப்பட்ட எல்லாரையுமே போய் பார்த்து அது எல்லாமே உண்மைதானே கன்ஃபார்ம் பண்ணி ஜட்ஜு கிட்ட போய் சரஸ்வதி இல்லாம கோர்ட்ல ஹியரிங் நடத்த முடியுமான்னு கேட்க அதுக்கு ஜட்ஜும் ஒத்துக்கிற அடுத்த நாள் சரஸ்வதி இல்லாம கோர்ட்ல ஹியரிங் நடக்குது. அப்பதான் அவளுக்கு பேண்டசி ஃப்ரோம் டிசார்டர் இருக்கு. அவளோட பொண்ணுக்கு நடந்ததா சொன்ன எல்லா கதையுமே அவளோட சின்ன வயசுல நடந்தது. இதே விஷயம் அவளோட கற்பனையில அவளுக்கு குழந்தையா இருக்கிற அந்த பொண்ணுக்கும் நடந்துருச்சுன்னு நினைச்சு அவங்க 3 பேரையும் கொலை பண்ணிடுறான்னு சொல்றாரு. சரஸ்வதிக்கு இந்த கொடுமை நடந்ததுக்கான வீடியோ ப்ரூஃபையும் அவளுக்கு பேண்டசி ஃப்ரோம் டிசார்டர் இருக்குன்றதுக்கான மெடிக்கல் ரிப்போர்ட்லயும் கோர்ட்ல சப்மிட் பண்றாரு. அதுக்கு எவிடன்ஸா ஒரு டாக்டரையும் ப்ரொசீட் பண்றாரு. நடந்தது எல்லாமே உண்மைதான். அவங்க அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் மயங்கின சரஸ்வதி அடுத்து எந்திரிக்கும் போது அன்கான்சியஸ் ஸ்டேட்ல தான் இருந்தா. அவளுக்கு என்ன நடந்ததுன்னு எதுவுமே ஞாபகம் இல்லை. அவ ஸ்கூலுக்கு போனது வரைய மட்டும்தான் அவளுக்கு ஞாபகம் இருந்தது. நான் தான் அவளை ஒரு ஆர்பனேஜ்ல சேர்த்து விட்டேன்னு சொல்றாங்க. இந்த டாக்டர் சொன்னதெல்லாம் கேட்ட ஜட்ஜும் எனக்கு தீர்ப்பு சொல்றதுக்கு டைம் வேணும்னு சொல்லி கேஸ் அடுத்த ஹியரிங்க்கு தள்ளி வைக்கிறாரு. ராமானுஜமும் ஜெயிலுக்குள்ள போய் சரஸ்வதியை மீட் பண்ணிட்டு வெளியே வரும்போது அங்க இருக்கிற எல்லாருமே பதட்டமா போறாங்க. இவரும் என்னன்னு போய் பாக்குறாரு. அங்க இண்டிபெண்டன்ஸ் டேக்கு சீஃப் கெஸ்டா வந்த மினிஸ்டரை சரஸ்வதி கொலை பண்ணிடுறா. அடுத்த நாள் கோர்ட்டும் சரஸ்வதியை கூப்பிட்டு எதுக்கு நீ மினிஸ்டரை கொலை பண்ணன்னு கேக்குறாங்க. அதுக்கு சரஸ்வதியும் என்னோட பொண்ணை சீரழிச்ச அந்த 3 பேருமே இவனாலதான் தப்பிச்சாங்க, அதனாலதான் நான் இவனையும் கொலை பண்ணேன்னு சொல்றா. இப்ப கோர்ட்டும் அவளுக்கு பேண்டசி ஃப்ரோம் டிசார்டர் இருக்கிறதுனாலயும் அவளோட சின்ன வயசுல நடந்த டிராமால இருந்து அவளை வெளியில கொண்டு வரதுக்காகவும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லி உத்தரவு போடுது. சில மாசம் கழிச்சு ராமானுஜமும் சரஸ்வதியை போய் மீட் பண்ணி பேசிட்டு வரும்போது அவளோட பேச்சுல தெளிவு இருக்கு. எல்லாத்தையும் மறந்துட்டதா சொன்னவ எப்படி இப்ப ஞாபகம் வச்சு பேசுறான்னு சொல்லி திரும்ப போய் பாக்குறாரு. அப்போ உங்க சரஸ்வதி ஆதித்யாவும் கைய பிடிச்சு நிக்கிறாங்க. அவங்க 2 பேருமே நடந்த எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. சரஸ்வதியும் ஆதித்யாவும் கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்கலான்னு போகும்போது அவளுக்கு சின்ன வயசுல நடந்த எல்லா டிராமாவுமே ஞாபகம் வர அவங்க 3 பேரையுமே கொலை பண்ணணும்னு நினைக்கிறா. அவங்க 2 பேருமே பேண்டசி ஃப்ரோம் டிசார்டர் இருக்குன்னு சொல்லி எல்லாரையுமே ஏமாத்துனாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ராமானுஜமும் இந்த கேஸுக்கான நியாயம் கிடைச்சதுன்னு சொல்லி அங்க இருந்து வந்துடுறாரு.